ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்மளோட சாப்பாடு வீடியோவில் ஒருத்தவங்க அழகாக ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீ பிறந்த நேரம் நல்லா சாப்பிட்ற, எல்லாமே ஓசி, டெய்லியும் 10 ட்ரெஸ் போடுற, ஆனால் எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலைங்க. எப்போவுமே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்களா, நம்மளோட நிலைமையில் நம்மளை எப்படி உயர்த்திக்கணும், நம்ம எப்படி முன்னுக்கு வரணும்னு தான் பார்க்கணுமே தவிர, ஐயோ அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்களே, அவங்க விதவிதமாக சாப்பிட்றாங்களே, அவங்க விதவிதமாக ஓசியில் ட்ரெஸ் போடுறாங்களே அப்படின்னு நீங்கள் என்னைக்கு யோசிக்கிறீங்களோ அன்றைக்கே கடவுள் உங்களுக்கு ஒரு வேலைக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு நாளுமே உங்களுக்கு படி கலக்க மாட்டார். சரியா? நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்களா, நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் நல்லா இருக்கேன். ஓகேவா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நான் என்றைக்குமே அடுத்தவங்களும் என்ன செய்ய மாட்டேன்னா குறை பேச மாட்டேன். யாராவது என்னை திட்டினாங்கன்னா அதுக்கு நான் பதில் கொடுப்பேன். சரியா? மற்றபடி வந்து அவங்க இப்படி வந்துட்டாங்களே, இவங்க இப்படி வந்துட்டாங்களேன்னு சொல்லி நான் என்றைக்கு நான் பொறாமப்பட்டதும் கிடையாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் என்ன செய்வேன், சந்தோஷப்படுவேன். சரியா? அதனால் நீங்களும் என்ன மாதிரியே என்ன பண்ணுங்கள், வீடியோஸ் எல்லாமே பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். மக்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அடுத்தவங்களோட வளர்ச்சியிலையும் அடுத்தவங்களோட இதையும் பார்த்து பொறாமப்படுறீங்க, ஒரு வன்மத்தை கொட்டுறீங்க பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? சரி, இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். கடவுள் உங்களுக்கு படி வளர்க்கட்டும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.